இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன ஸ்டோரியோட நம்ம இந்த ஜெபத்த நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பொண்ணு உங்க அம்மா கைய பிடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அங்க ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்குது. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, "பாப்பா உனக்கு பயமா இல்லையா? இவ்வளோ கூட்டமா இருக்குதே! மம்மி உன்ன மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அந்த குட்டி பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொன்னுச்சாம், "அம்மா நீங்க என்ன புடிச்சிருக்கனால நான் எப்படியும் தொலைஞ்சு போனா கூட நீங்க என்ன கண்டுபிடிச்சு வந்துருவீங்க. அ அந்த அளவுக்கு உங்க லவ் வந்து ரொம்ப பெருசு." அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு சொன்னுச்சாம். நம்ம சில நேரம் இப்படிதான், "ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்க? என் ஜெபத்துக்கு பதில் வரல. ஏன் இந்த பிரச்சனை இன்னும் முடியல?" அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, தேவன் நமக்காக நம்மள பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். எப்படி அந்த பொண்ணுகிட்ட அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, "நான் உன்ன தொலைச்சுட்டேன்னா என்ன பண்ணுவ? ஒருவேளை இந்த கூட்டத்தில நீ காணாம போயிட்டன்னா, நீ எப்படி இருந்தாலும் என்ன தேடி வருவீங்க." அதேதான். நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, நம்மள வந்து கண்ணோக்கமாக நம்மளை தேடி, நம்மள எப்பவுமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்த நமக்கு கொடுக்குறாரு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. "கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும், வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய்." அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாருங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாதம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல. நித்தமும் நம்ம நம்ம ஜீவனுள்ள மட்டும் தேவன் நம்மை நடத்துவார். சில நாள் சந்தோஷமாக இருக்கலாம். சில நாள் கண்ணீரோடு இருக்கும். சில நாள் ஜெபிக்கவே மனசில்லாத ஒரு நாட்களாக இருக்கலாம். சில நாள் யார்கிட்டயும் பேசணும்னு கூட தோணாது. ஆனா ஆனா அந்த மாதிரி நாள்ல கூட நான் உன்னை விட்டு போகல. நான் இன்னும் உன்னை நடத்திட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை இந்த காலையில இந்த வீடியோ பார்க்குற நீங்க என் வாழ்க்கை எந்த சைட்ல போயிட்டுருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னு யோசனையோடு நீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கதவு திறக்கணும், காத்துட்ருக்கேன். ஆனா அது இன்னும் திறக்கப்படல. ஒரு ஜெபத்துக்காக மாதக்கணக்காக, ஒரு பதிலுக்காக வருஷக்கணக்காக காத்துட்ருக்கேன். ஆனா எதற்குமே பதில் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? "நான் உன்னை நித்தமும் நடத்துவேன்" என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். நீங்க தனியாக இல்ல. உன் வாழ்க்கையில நீங்க மட்டும் சுமக்கல. தேவன் உங்களோடு கூட நடக்கிறார். உங்கள வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிங்கிறத ஆண்டவர் நித்தமும் உன்னை நடத்துகிற தேவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க சொல்றார். செகண்ட் பாயிண்ட்டா பாருங்க. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்த பாருங்க. வறட்சி வராது அப்படின்னு சொல்லப்படல. வறட்சியான நாட்கள் வந்தா கூட நான் உன்னை திருப்தியாக நடத்துவேன். ஏன்னா நான் உன்னை விட்டு விட மாட்டேன். நித்தமும் உன்னை நடத்துவேன் நாங்க வாக்கு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதனால நித்தமும் எல்லா நாட்களும் வறட்சியான நாட்கள் வந்தா கூட உன்னை நடத்துவேன், திருப்தியாக்குவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க சொல்றார். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து கிடையாது. கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஆனா, அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நான் உனக்கு சமாதானத்த தருவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்று நமக்கு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். வெளியில எல்லாமே வறட்சியாக இருக்கலாம். பணம் குறைவாக இருக்கலாம். வேலை பிரச்சனையாக இருக்கலாம். வீட்ல நிம்மதி இல்லாம இருக்கலாம். டாக்டர் ரிப்போர்ட் கூட வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா தேவன் சொல்றது என்ன தெரியுமா? "உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன்" என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உலகத்தால கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் இருக்கு. அது தேவனுடைய பிரசன்னத்தால மட்டும் தான் கொடுக்க முடியும். அத தான் ஆண்டவர் சொல்றாரு, "நான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போறேன். திருப்தியாக்கப் போகிறேன்" அப்படிங்கிறத ஆண்டவர் இன்று வாக்கு பண்ணுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. "உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாம இருக்க தேவையான பலனை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஆவியானவர் சொல்றார். இந்த நாள்ல நெறைய பேர் வெளியில சிரிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சோர்ந்து போய், உடைஞ்சு போய் இருக்கலாம். ஆனா என்னால முடியலன்னு சொல்லுகிற அளவுக்கு சோர்வா இருக்காங்க. நிச்சயமா இந்த வசனத்த ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு புது பலனை தரப்போகிறார் ஆண்டவர். உங்களை புது பலனை கொடுத்து மான் கால்களைப் போல ஓடும்படியாக ஆண்டவர் உங்களுடைய கால்களை திடப்படுத்தப் போகிறார். எலும்புகள், நரம்புகள் எல்லாம் பலப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓகே. அடுத்த வசனமா என்ன சொல்றாருன்னு பாருங்க. "நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும், வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய்." எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஒரு நீரூற்று மற்றவர்கள் தண்ணீர் எடுத்தா கூட இது என்னாகாது?
வற்றாது. ஏன்னா, அதோட வேர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் அடியிலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ பேர் எடுத்து குடிச்சாலும் அந்த தண்ணி ஸ்டாப் ஆகாது. அதே மாரி நம்மளுடைய பலன் வந்து உலகத்திலேருந்து வரல, ஆவியானவர் கிட்ட இருந்து வருது. அந்த சந்தோஷம் மனுஷங்க கிட்ட இருந்து அல்ல, ஆவியானவர் கிட்ட இருந்து வருது. அந்த சமாதானம் சூழ்நிலையிலிருந்து வரல, உலகம் குடுக்கக்கூடிய ஒரு காரியத்திலேருந்து வரல, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் என்ன பண்ண மாட்டார், நம்மள வற்றி போகவே பண்ண மாட்டார். அதிலிருந்து மீண்டு வர நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவார்னா நமக்கு உதவி செய்வார். நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எங்க போனாலும், என்ன முடிவெடுத்தாலும், என்ன சூழ்நிலை சந்தித்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு முன்னாடி போவார். உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி, ஆமேன், வறட்சியான நாட்கள்ல கூட உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை பலப்படுத்துகிற தேவனாக, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல தேவன் உங்களை மாற்றுவார். இந்த நாள் இந்த வார்த்தை விசுவாசிங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நித்தமும் நடத்துவேன்னு சொல்றாரு, உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு, உன்னுடைய எலும்புகளை பலப்படுத்துவேன்னு சொல்றாரு, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவேன்னு சொல்றாரு. அப்போ இந்த வாக்குத்தத்தெல்லாம் நமக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம விசுவாசிக்கணும், இது எனக்கான வாக்குத்தத்தம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போறாரு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தாவை இணைந்து ஜெபிக்கிறோம், ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. அப்பா, இந்த காலை வேளை கர்த்தாவே, அப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரம், நித்தமும் நீ நடத்துவீராக. அப்பா, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் எங்களோடு கரங்களை பிடித்து நித்தமும் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே, வறட்சியான நாட்களில் கர்த்தர் நீர் திருப்தியாக்குவீராக. என்னுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. அப்பா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. அப்பா, கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில பூர்த்தியாக கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, தேவ பிரசன்னம் ஆண்டவரே எப்பொழுது எங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய உதவி செய்யுங்க, என்னை ஆளுகை செய்ய உதவி செய்யுங்க. அநேக பிரச்சனையின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுக்கு வாழணும், செத்தெல்லாம் போல இருக்குன்னு நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காகத்தான். ஆமென். ரிசீவ். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்க நிரப்பப்படுகிறீங்க. ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென் ராஜா, ஆமென் ராஜா, ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பா என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென் ராஜா. இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை ஆண்டவரே ஒருத்தரோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்தி செல்லட்டும். ஆண்டவரே, தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். போக்கிலும் வரத்துல எல்லாவற்றும் உங்களுடைய கரம் கூட இருந்து தாங்கி வழி நடத்தி சொல்லட்டும். நாங்கள் என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, வழி நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார், வறட்சியான நாட்களிலும் திருப்தியாக்குவார். ஆமேன். எலும்புகளை பலப்படுத்துகிற தேவனாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இந்த வார்த்தை எனக்கானது. நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பிரேயர் வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.